எல்லாருக்கும் வணக்கம். வயசானா எல்லாருமே பெரிய மனுஷன் தான். ஆனால் உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற பட்டத்தை அவங்க நடந்துக்கிற நடத்தைகளையும் குணநிலையும் பொறுத்து தான் மக்கள் கொடுப்பாங்க. ஸோ அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையிலேயே ஒரு உயர்ந்த மனிதன், தங்க மனசுக்காரன், தங்க மகன், தமிழ்நாட்டோட தங்க மகனாலே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதாவது நான் வாழ்ந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் வருவாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம வாழ்ந்த காலத்தில் பார்த்த மனுஷனா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக உள்ள ஒரு மனிதன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய பின்புலத்தில் நம்முடைய உறவுக்காரங்களை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் பொதுவாக ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒருத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். ஏன் இன்னைக்கு அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ஊர் உலகம், அதாவது எங்கே பார்த்தாலும் அவர் பெரிய தங்க மனசுக்காரன், தங்க மகன், அவர் அப்படிப்பட்டவர், அவருடைய இவ்வளோக்குள்ள உதவி பண்ணியிருக்காரு, அவர் போனால் அவர் சாப்பாடு போடுவார், எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவார், அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் பூந்து தள்ளுறாங்க. அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது இங்கே உள்ள எத்தனை பேர் அவரை புழுந்தல்லாம் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இப்போ ஊடகங்கள் எடுத்துகிட்டு நான் எங்கே வேணால் பார்க்கேன், எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, எங்கேனாலும் சரி, அதாவது கேப்டன் விஜயகாந்தை இழந்து ஒருத்தர் கூட நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ இவ்வளோ பேர் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்காங்களா அது கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த அரசியலில் பயணிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ ட்ரோல்கள், எவ்வளோ நக்கலா, எவ்வளோ விமர்சனவாதிகள். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ என்ன ஒரு பெரிய நடிப்புடா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அதாவது மிகப்பெரிய நடிப்பு இருக்குங்க அதாவது இந்த உலகத்தில். அதாவது இவரை வச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வங்கி கிடைச்சிடும், இவரை நம்ம புரிந்து பேசினா நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு அவரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே அவர் உயிரோடு இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மனுஷன் தான். அப்பவும் சில பேர் அதாவது உண்மையாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் புரிந்து தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய நினைவுனால நிறைய பேர் நிறைய நாடகங்கள் நடத்துகிறாங்க. இதை பார்க்கும்போது அதை பற்றி பேசணும்னு நினச்சேன், அதுக்காக இந்த வீடியோ கணலி. ஸோ முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சினிமா படங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோமா, எனக்கு இந்த ஆக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இந்த மாநகர காவல் படம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்சது. அந்த ஓப்பனிங் சீனில் அந்த காலை தான் கட்டுவாங்க. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை அந்த மாநகர காவலோட ஓப்பனிங் சீனை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதாவது ஒரு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதை காப்பாற்றுறது. அதாவது ஒரு குழந்தைய, ஒரு பெண்மணி, ஒரு வயது நினைக்கிறேன். ஸோ இவங்களாம் பிடிச்சி வச்சிருப்பான் வில்லன். ஸோ ஒரு ஓப்பனிங் சீன்லேயே ஒரு போலீஸ் அதிகாரி வருவார், அந்த கால் ஷூ தான் கட்டுவாங்க. அப்படி படிப்படியாக வருவாங்க. அது ஒரு மியூசிக் ஒன்று போட இருப்பாருங்க, உண்மையிலே சரியான ஒரு அல்டிமேட்டுங்க. அதுலேயும் அவர் ஆளாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். அது ஒரு ஃபைட்டு போட இருப்பாருங்க, மாசாக இருக்கும். அப்படி கிட்டத்தட்ட நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக சொல்ல போனால் உளவுத்துறை படம், அது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன், ஒரு பாடி பில்டர், அவனெல்லாம் அடிச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் சண்டை காட்சிகள் படம்னாலே பார்த்தீங்கன்னா எனக்கு அர்ஜுன், விஜயகாந்த் இவங்கள பிடிக்கும். சரத்குமார் அவர்கள், சரத்குமாரோட கட்டம் நமக்கு பிடிக்கும். ஸோ விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இப்படி நிறைய பேர்களுக்கு, இப்போ சரத்குமார் அவர்கள் நம்ம அப்படின்னு சொல்கிறோம்ல, சரத்குமார் அவர்களுக்கு சினிமா துறையில் வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள் தான். சரத்குமார் மட்டும் இல்லை, நிறைய நடிகர்கள் நீங்கள் எக்கச்சக்கமாக எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒரு கேப்டன்னா அந்த பேருக்கு அந்த அர்த்தம் உள்ளதாக இருந்தார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு அங்கே பிரச்சனைக்கு ஒருத்தன் காசு கொடுத்துட்டு நடிக்காம எந்த பிரச்சனையும் சரி அந்த பயம் கேப்டன் வருவார், கேப்டன் சொன்னா அப்படின்னா அந்த பயத்துக்கு ஒரு ஆளுமை கேப்டன் விஜயகாந்த் தான். ஸோ அந்த ஒரு ஆளுத்திரம் தான். அதனால தான் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன் எல்லாருமே அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் அந்த ஒரு தகுதியோடு இருந்தார். ஸோ அதுதான் முக்கியம். ஆனால் இன்னைக்கு அவரை வச்சு எல்லாருமே அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஓட்டு வங்கியை பெறணும், அவருக்கான ஒரு மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அதை நம்ம அறுவடை பண்ணு தான் எல்லாரும் போட்டி போடுறாங்க. ஸோ அவர் இறந்ததிலே நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறிகளாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படையாக பேச முடியாது, நம்மளுடைய ஒரு இதான சொல்ல முடியும். ஆனால் கரெக்டாக நம்ம கூட இருந்தால் பார்த்தோம். ஆனால் ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன், சட்டனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா குரல் விலை தான் அவருக்கு பாதிக்கப்படுச்சு. நீங்கள் நினச்சா கட்டிக்கணும், அவ்வளோக்குள்ள ஆளுங்கட்சியாக இருந்தால் இத்தனை வருஷம் ஆளுங்கட்சியாக திமுகவே ஓரம் கட்டிட்டு எதிர்கட்சியாக இருந்தார். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இருபது ஆளுமைகள் ஜெயலலிதா, கலைஞர்னு இருக்கும்போதே அவ்வளோ தில்லா தைரியம் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் முதல்ல மக்களுடன் தான் நான் கூட்டணி வேற யாரையும் கூட்டணி வைக்க சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சார்ல, கூட்டணி வச்சதுல அதிமுகவுக்கு பலம், இவருக்கும் பலம். அதாவது சொல்லுவாங்க அதிமுக கூட்டணி வச்சால தான் கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடிஞ்சு, இல்லைன்னா அவர் பெரிய ஜெயிச்சுக்க முடியாது. அது உண்மை. ஆனால் அதே மாதிரி அந்த டைம்ல அதிமுக கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடம் கூட்டணி வச்சாலும் தான் அதிமுக ஜெயிக்க முடிஞ்சு, இல்லைன்னா திமுக ஓரம் கட்டி ஜெயிச்சாங்க. அந்த நேரத்தில் இப்போ எல்லாம் சொல்றாங்கல்ல, அது பெரிய ஆழமான கட்சி, 75 வருஷம் பாரம்பரிய கட்சி இருக்காங்கல்ல, அந்த திமுக கட்சியோட கலைஞர் அவர்களே கேப்டனோட கூட்டணி வரணுங்கிறக்காண்டி பழம் நழுவி கொண்டு வந்துருக்குது, பாலில் விழுந்து விடுன்னு சொன்னவர். ஸோ அவரே சொல்ல வச்சவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி அவர். பார்த்தீங்கன்னா மற்றவங்க நான் வருவேன் வரமாட்டேன் அப்படி சொன்ன கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா வரப்போறாங்கிறது முன்னக்கூட்டியே அவருடைய பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தை அணிஞ்சிருப்பாரு, அவருடைய கட்சியோடைய அந்த தீபருக்கு மாதிரி இருக்குல்ல சிம்பிள், அதெல்லாம் போட்டு மோதிரத்தை அணிஞ்சிருப்பாரு. அவர் வரப்போறாங்க அப்போ தீர்மானம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சொன்னவர் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்னதுல எந்த ஒரு மாற்றமே இருக்காது.
சொன்ன மாதிரி நான் கட்சிப்படி அறிவு கொடுத்துறேன், மாநாடு நடத்துறேன், எல்லாமே சொன்ன மாதிரியே பண்ணுவார். அவர் சொல்லாம இருக்கலாம், ஆனா சொன்னதை செஞ்சிருவார். ஸோ அதே மாதிரி அதாவது அவர் எப்படி வரான்னு கேட்டீங்கன்னா, நான் தளபதி விஜய் ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா, அண்ணன் வழியில் தம்பி. ஸோ அவர் எப்படி வந்து சொன்னதை செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை செய்யறாரு. இவர் வந்து நிறைய பேர் வந்து தளபதி விஜய் பேச மாட்டேங்காரு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நல்லா பேசுவாரு, தைரியமா நிறைய இதுல வந்து மேடையில பேசிட்டு இருக்காரா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசல வரமாட்டேங்காரு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு. அது வந்து இனிமேல் தெரியும் தளபதி விஜய் எப்படி எடுக்காரு. ஆனா அண்ணன மாதிரியே தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா கரெக்டாக நிற்காது. அது நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன். மற்றவங்க மாதிரி நான் வந்து ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து விஜயகாந்த் அவர்களை பார்க்கலாம். ஸோ அந்த குரல் விலை மட்டும்தான் பாதிக்கப்பட்டுருச்சு. அவ்வளோக்குள்ள வந்து திமுகவை எதிர்த்து வாசம் அதுக்கப்புறம் அதிமுகவே அதாவது சட்டமன்றத்திலே வச்சு ஜெயலலிதா அவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு நாக்கு துருத்தி. ஸோ இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, சடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே குரல் விலை பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. சரி நான் கேட்குறேன், குரல் விலை பாதிக்கப்பட்டது மட்டுமே ஒருத்தர் வந்து இவ்வளோக்குள்ள உடம்பு வந்து அப்படியே இதாக்கிருமா, உருக்கிருமா? ஸோ இத்தனைக்கும் அவர் வந்து எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்காரு, எத்தனை பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வச்சிருந்தா எங்க நாட்டில் எந்த மூலைக்கு வேணாலும் அவருடைய உடம்பு திருப்பி. ஏன்னா இப்போ எவ்வளோ இப்போ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது நிறைய கட்சியில் உள்ள தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ரத்தத்தையே மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி தான் அவங்க டைலிஸ் பண்ணி தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவரில் ஏன் வந்து குணப்படுத்திருக்க முடியாது? ஸோ எனக்கு இது ரொம்ப நாள் ஒரு கேள்விக்குறி. அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு வந்து நிறைய காரணம் சொல்கிறாங்களோ, அப்போ அதே மாதிரி கேப்டனுடைய மறைவில் வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் எல்லாரும் யோசிக்கலாம். அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக இருக்காரு. அதாவது குரல்களை பேச முடியாமல் போச்சு. ஓகேவா, பேச முடியாமல் போனது மட்டும் தானே ஒரு காரணமாக இருந்துச்சு. அவருக்கு இருக்கிற இப்போ இருக்கிற எவ்வளோ டெக்னாலஜியில் அவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதை திரும்ப அந்த குரல்களை மட்டும் தானே பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்படி உடலை உருக்கி கம்பீரமாக இருந்தவர் அந்த கம்பீரத்தில் இழந்து போயிட்டார். ஸோ இதுக்கு வந்து நமக்கு விடை தெரியாமலே இருக்கு. ஸோ உங்களுக்கு தோணல இதை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அந்த நேரத்தில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். அதுக்கப்புறமா இங்கே உள்ள நிறைய அரசியல் கட்சியில் உள்ளவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது சீமான் உட்பட என்ன பேச்சு நினைக்கிறீங்க, வாய்க்கு வந்தது அவர்லாம் ஒரு கால் தூசி சமானம் சீமான் பேசியிருக்காரு. ஸோ அப்படி பேசிட்டு இன்னைக்கு நான் பார்க்குறேன் அவருடைய நினைவால போயிட்டு அவர் மட்டும் இன்னொரு 10 வருட காலங்கள் அரசியல் பண்ணியிருந்தா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார், அப்படி பண்ணியிருப்பாரு புகழ் சொல்றாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு நினைக்கிறீங்க? இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவருடைய இறந்த நாளே பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய மக்கள் தன்னலமறியா மக்கள் நிறைய பேர் வராங்களா, அந்த ஓட்டுகளை அறுவடை பண்றதுக்காண்டி இப்போ வந்து இங்க உள்ள எதிர்கட்சிகள்லாம் முதல்ல இப்போ ஏடிஎம்கே வந்து எல்லாரும் போயிட்டாங்க, ஓபிஎஸ் இருக்காரு, இன்னும் யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க. நான் இந்த வீடியோ போட்டுக்க டைம்ல எத்தனை பேர் பணம் தெரியாது, எல்லாரும் போகிறது எதுக்கு நினைக்கிறீங்க? கேப்டன் விஜயகாந்த் போய் போனா அந்த மக்கள்லாம் நமக்கு சார்பாக நிற்பாங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு ரசிகர்கள் அதிகம். அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவர் மனிதராக அவர் வந்து ஒரு பிடிச்சி அவர் வந்து கொண்டாடுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை அறுவடை பண்ணணும் அப்படிங்காண்டி போறாங்க. ஆனால் அதை அறுவடை பண்ணணும் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே பிரம்மாண்டம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க கணவர் அவங்களுக்கு மகன் இருக்காங்க, அவருடைய அப்பாவுடைய இதை அவங்க அந்த அறுவடை பண்ணணும் ஓட்டு வங்கி. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கி என்னன்னு காட்டணும்ல. ஸோ அதுக்காக மிக பிரம்மாண்டமாக நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ண வாடாவாய்கள் ட்ரோல் பண்ணவங்க இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவரை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அப்போ நடிப்பு தானே. அவர் இருக்கும்போது நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் இருக்கும்போதும் நல்லவராக பேசினவங்க வாழ்த்தினவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்போ விமர்சித்தவங்க கூட அப்போ அவரை கிண்டல் பண்ணி அவரை ட்ரோல் பண்ணவங்க கூட இப்போ அவரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து போட்டியாளர்களுக்கு வரமாட்டாரு, ஆனால் அவருடைய ரசிகர்கள் கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னுக்காண்டி. ஸோ அப்போ இது நடிப்பில் பண்ணது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் பேச கேட்டீங்கன்னா இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக விஜயகாந்த் அவர்களை பற்றி எனக்கு தோணுன ஒரு கேள்விகள் நிறைய இருக்கு. அவரை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் மீடியாவில் அவரை தான் புகழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அது விஜயகாந்தோட ஃபோட்டோ போட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து புகழ்ச்சி தான் இருக்குன்னு இகழ்ச்சி இருக்கவே இருக்குது. ஆனால் அப்போ இந்த அளவுக்கு அவர் தூக்கி பிடிச்சி கொண்டாடுற இந்த மக்கள் இந்த ஊடகங்கள் எல்லாம் அவர் இருக்கும்போது நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருந்திருப்பாரு, இந்த தமிழ்நாட்டே அவர் ஆண்டுட்டு இருந்திருப்பாரு. உண்மையில அதானே? அப்போ நீங்களாம் அப்போ எங்கே போயிருந்தீங்க? ஆனால் இன்னைக்கு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எங்க மகராசன் தங்க மகராசன். அப்போ அன்னைக்கு இதை ஏன் நான் வந்து இப்போ வந்து அழுத்தி பேச நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் அன்னைக்கு எப்படி வந்து கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தளபதி விஜயவர்களும் வராரு. அரசியல் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு நல்ல மனசுக்காரர். அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் தளபதி விஜயவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா வெறும் ரசிகனை வந்து பற்றி தளபதி விஜயவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. தளபதி விஜயவர்கள் படத்தில் பார்த்த முடியும் அவர் எப்போ அதாவது உச்சத்தில் இருக்கும்போது விட்டுட்டு நான் வாரப்பா நான் வந்தால் முழு நேரம் அரசியல் போய் தான் அப்படி சொன்னாரோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வந்து ஆதரிச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவருடைய அரசியலுக்கு வரணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு ஆள் முன்னாடி வரணும். ஏன்னா அவர் பணம் புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அப்படி பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கணும், இந்த புகழை சம்பாதிக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா தவறுதா இந்த மாதிரி இந்த விஷயத்தை முன்னெடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து கஷ்டப்படுத்தி எதையும் பண்ண நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கும், இந்த அதிகாரத்தில் நம்ம வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பணம் புகழ் வந்த பிறகு மூணாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம். ஏன்னா நம்ம என்னதான் பணம் புகழ் சேர்த்து வச்சிருந்தாலும் அதிகாரத்திற்கும் சொல்றதா நம்ம கேட்டு நடக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஏன் அந்த நாட்டை ஆளக்கூடாது, நம்மளுக்கு இவ்வளவு மக்கள் ஆதரவாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தளபதி விஜய்க்கு இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள எண்ணம் எல்லாமே மக்களுக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும்.
அதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே, நம்ம இதுக்கு மேலே பணம் சம்பாதிச்சு என்னங்க பணம் பண்ணணுன்ட்டு திருப்பி அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம நினைச்சு நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. ஸோ இந்த இது ஒரு அதான் மக்களுக்கு பண்ணி பார்ப்போமே அப்படி ஒரு திங்கிங் இருக்குல்ல. ஸோ அதுக்காக அவர் அரசுக்கு வராரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ அதனால தான் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இதை திருப்பி நான் இப்போ சொல்றேன் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பண்ண தப்ப நீங்க இன்னைக்கு பண்ணிடாதீங்க. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அன்னைக்கு அவர் நல்லா இருக்கும்போது நீங்க எல்லாரும் வந்து ஆதரவை இப்போ கொடுக்குற அதே ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இங்க ஒரு அரசியல் மாற்றமே வந்திருக்கும். ஆனா நீங்க அதை தவறிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க மகராசன் தங்கார் பாசம் கதறி அழுகுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால தான் இப்பவும் சொல்றேன், சினிமாக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக தளபதி விஜய் நீங்க ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன திட்டங்கள் சொல்றாரு, அவர் கொண்டு வர வேண்டிய நல திட்டங்கள் என்ன, அவர் மக்களுக்கு என்ன சொல்ல போறாரு, அதை மட்டும் கவனிங்க. அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க. ஆனா சினிமாக்காரர்ப்பா கூத்தாடி அவருக்குலாம் என்ன அப்படிங்கிற தவறான ஒரு முன்னெடுப்பு. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு தொழில் தான். அதை வச்சு ஒருத்தர் வந்து நம்ம முற்றிலும் ஒதுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதனால திரும்ப சொல்றேன், அண்ணனுக்கு அடுத்தாலும் தம்பி வராரு, தம்பிக்காவது அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது, நான் பேசுறதுல ஏதாவது சரியா தவிர என்ன இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.